இந்த வீட்டுக்கு மரியாதையை சம்பாதிச்சு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, இருக்கிற மரியாதையை கெடுக்காம இருந்தா போதும். மாமா, மாமா, சீனு மாமா, என்ன பாரு. அப்பா அடிச்சிட்டாங்களேன்னு கவலைப்படுறியா? கவலைப்படாத மாமா, ஏதோ அப்படி தப்பா நடந்துருச்சு, மறந்துடு மாமா. இப்படி பேசாம உட்கார்ந்துட்டு இருக்காது. மாமா என்ன அடிச்சதை பத்தி கவலை இல்லை. ஆனா நான் சிகரெட் குடிப்பேன் அவர் நம்பிட்டார்ல, அதை நினைச்சா செத்து போலாம் போல இருக்கு. மாமா, நான் நம்பல மாமா. நீ சிகரெட் பிடிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். உனக்கு மட்டும் எப்படி தெரியும்? மாயா என்கிட்ட சொன்னாலே. என்ன சொன்னா? நீ ஏதோ சிகரெட் ஸ்மோக் பண்ணல, நான் தான் வேணும்னே மாட்டி விட்டேன்னு சொல்லி சொன்னா. அப்ப தெரிஞ்சதா மாமா கிட்ட என்ன தப்பா சொன்னாளா? அவளை என்ன பண்ற பாரு. மாமா, 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 நில்லு. சீனு மாமா, மாயா நல்லவதான் மாமா. ஏதோ கோவத்துல அப்படி மாட்டி விட்டுருக்கா. ஜானகி அத்தைக்காக தான் இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். இனிமே விட மாட்டேன். ஐயோ மாமா, சீனு மாமா, சீனு மாமா, நில்லு. சீனு மாமா, சீனு மாமா, யோ சீனு மாமா. கடவுளே, நான் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம உளறிட்டேனே. அப்பாக்கு விஷயம் தெரிஞ்சா மாயாவை வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க. எனக்கு புத்தியே இல்ல. ஹலோ ஹலோ ஹலோ, என்ன டப்பா? எதுக்கு இவ்ளோ டென்ஷன்? ஏய், என் பேரு டப்பா கிடையாது, சீனு, சீனிவாசன். இன்னொரு தடவை அந்த பேரை சொல்லி கூப்பிடாத. செல்ல பேர் சொல்லி கூப்பிட்டதுக்கு ஏன் இவ்ளோ ஃபீல் பண்ற? மேட்டர் அது இல்ல. எதுக்கு மாமா கிட்ட போய் சொன்னேன்? நான் என்ன போய் சொன்னேன்? சும்மா நடிக்காத. நான் ஸ்மோக் பண்ணலன்னு தெரிஞ்சும் ஏண்டி போய் சொன்ன? எவிடன்ஸோட மாட்டிருக்கேன். அப்புறம் எப்படி நான் சொன்னது பொய் ஆகும்? நான் சிகரெட் பிடிக்கல, சும்மா பாக்கெட்ல வச்சிருந்தேன், அவ்வளவுதான். இத உன் மாமா கிட்டே சொல்ல வேண்டியதானே? சும்மா தான் வச்சிருந்தேன்னு. சிகரெட் பாக்கெட்ட எவனாவது சும்மா பாக்கெட்ல வச்சுக்கிட்டு சுத்துவானா? அப்போ நீ ஏதோ உண்மையா மறைக்கிற, அப்படிதானே? இங்க பாரு, நான் சிகரெட் பிடிச்சத நீ சத்தியமா பாத்திருக்க முடியாது. ஆமா, பார்க்கல. அப்புறம் எதுக்கு நீ நான் சிகரெட் பிடிச்சேன்னு போய் சொன்ன? என்ன மாட்டி ஒண்ணு பிளான் பண்ணி தானே செஞ்சிருக்க? எஸ், பிளான் பண்ணி தான் செஞ்சேன். பிளான் எப்படி பக்காவா ஒர்க் அவுட் ஆச்சா? அதுதான் மாயா. நான் எங்க அம்மாவுக்கு காரியம் பண்ண வேண்டி இருக்குன்னு தெரிஞ்சும் அன்னைக்கு நீ என்ன கள்ளு குடிக்க வச்சல, அது தப்பு இல்லையா? எனக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம். அதான் பழிக்கு பழி. அப்போ உங்க அம்மாவுக்கு நீ காரியம் பண்ண போற விஷயம் எனக்கு தெரியாதுடி. ஓகே, அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நானும் இந்த குடும்பத்து பொண்ணு தானே. என்ன கள்ளு குடிக்க வச்சது தப்பா, தப்பில்லையா? ஏய், அதுவும் இதுவும் ஒண்ணா? நீ போதையில இருந்தப்போ மாமா பாத்திர கூடாதுன்னு சொல்லி நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை கூட்டிட்டு போனேன் தெரியுமா? என்ன சொன்னாலும் நீ பண்ணது தப்புதான். அன்னைக்கு நான் அசிங்கப்பட்டேன், இன்னைக்கு நீ அசிங்கப்பட்ட, அவ்வளவுதான். மேட்டர் க்ளோஸ். ஓகே, கிளம்பு. மாமா எனக்கு கடவுள் மாதிரி. இது வரைக்கும் அவர் என்ன அடிச்சதே இல்லை. அவரே என்ன தப்பா நினைக்க வச்சிட்டேல. உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி. ஓ, ரிவெஞ்சா? இன்ட்ரெஸ்டிங். பாத்துக்கலாமே. பார்க்க தானே போறேன். ஆமாமா, எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. கிளம்பு கிளம்பு, சீக்கிரம் போய் ஒரு நல்ல ஐடியாவை புடி. அடங்கா பிடாரி, அடங்கா பிடாரி, நீ நல்ல அனுபவிப்படி. ஏய் டப்பா, டோர் க்ளோஸ் பண்ணிட்டு போ.
ஆ உட்காருங்க. ஆ ஆஹா வாங்க எதுக்கு வாங்க. அண்ணா ஏன் எந்திரிக்கிறீங்க? உட்காருங்க. இருமா வந்துடுறேன். அப்படி என்ன அவசரம்? பூண்டு குழம்பு வாசனை ஆளை தூக்குது. அப்படியே சோத்துல பிசைஞ்சு ஒரு புடி பிடிச்சிட்டு வந்திருப்பல்ல. அங்க மத்தியானத்துல இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம டப்பா கொலை பட்னியில இருக்கா. உங்களுக்கு எங்க பூண்டு குழம்பு கேக்குதா? என்ன முழிக்கிறீங்க? நானா வந்து எப்ப சாப்பிட சொல்றேனோ அது வரைக்கும் நாக்கு அடிக்கிட்டு கம்முன்னு இருக்கணும். ஆமா, அவனுக்காக சாப்பிடாம இருந்தா போதுமா? அவனை ஒழுங்கா வளர்த்திருக்கணும். ஜானகி, இந்த வீட்ல யாரு சாப்பிட்டா என்ன, சாப்பிடாம பட்டி கிடந்தா என்ன? உன் தங்கச்சி பொண்ணு வந்துட்டா, அவளுக்கு முதல்ல போடு, நல்லா சாப்பிடட்டும். அப்போ இந்த வீட்டுக்குள்ள ஒரு தப்பு நடந்தா நான் சொல்லக்கூடாதா? சொல்லு சொல்லு, இன்னும் என்னெல்லாம் சொல்ல முடியுமோ சொல்லு. அம்மா, எதுவும் பேச வேண்டாம். இந்த வீட்ல நானே பேச முடியாத அளவுக்கு நிலைமை மாறி போயிடுச்சு. இப்போ உனக்கு சந்தோஷமா ஜானகி? அம்மா, அண்ணன் தான் பேச வேணான்னு சொல்றாருல, ஏமா பேசி பிரச்சனையை பெருசு பண்றீங்க? அவங்க ஒண்ணும் பிரச்சனைய பெருசு பண்ணல. பேரன் பட்னி கிடக்குறானேன்னு கவலைப்படுறாங்க. பிரச்சனை பண்றவங்களை எல்லாம் விட்டுட்டு பெரியவங்க கிட்ட போய் சலிச்சுக்கிறீங்க. நான் இப்ப சாப்பிடட்டுமா எந்திரிக்கட்டுமா? மாயா 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 நல்ல பத்மா, நில்லு பத்மா. சாப்பிட உட்கார்ந்தவன எந்திரிச்சு வான்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு எங்க போய்கிட்டு இருக்க? எனக்கு பசி உயிர் போகுதுமா. நியாயமா பட்னி கிடக்க வேண்டிய ஆளு நீங்க தான், டப்பா இல்ல. அவன் ஸ்மோக் பண்ணா பட்னி கிடக்குறான். நான் எதுக்கு பட்னி கிடக்கணும்? எங்க என்ன பார்த்து சொல்லுங்க, சிகரெட் பிடிச்சது யாரு? அது டப்பாதான்னு எல்லாருக்குமே தெரியுமே. இங்க யாருக்குமே தெரியாது, ஆனா எனக்கு தெரியும் சிகரெட் பிடிச்சது யாருன்னு. எங்க உங்க நெஞ்சில கைய வச்சு சொல்லுங்க, சீனுதான் சிகரெட் பிடிச்சானா? என்ன பத்மா இப்படி கேக்குற? சீனு பேன் பாக்கெட்ல தானே சிகரெட் பாக்கெட் இருந்துச்சு. சி, வாய மூடுங்க. உங்களை காப்பாத்த போய் அவ மாட்டிக்கிட்டான். கொஞ்சமாச்சும் பெத்த பையன் மாட்டிக்கிட்டா அவமானப்படுறானேன்னு கவலை இருக்கா உங்களுக்கு? நீங்க சிகரெட் பிடிக்கிறது எனக்கு தெரியாதா? எரும மாடு மாதிரி 2 இலைய புடுங்கி தின்னா நாத்தடிக்காதுன்னு நினைக்கிறீங்களா? நான் மட்டும் உண்மையை சொல்லிருந்தேன், உங்களோட சேர்த்து எங்களையும் வீட்டை விட்டு அனுப்பியிருப்பாரு எங்க அண்ணன். நீங்க பண்ண தப்புக்கு பையன் மாட்டிட்டு தவிக்கிறான். இதுல பசிக்குதுன்னு என் பின்னாடி வேற வரீங்களா? ஒண்ணும் தர முடியாது, போய் பட்னி கடங்க, அதான் உங்களுக்கு தண்டனை. பத்மா, என்னால பட்னி கிடக்க முடியாது பத்மா, நான் சாப்பிடணும். எனக்கு தெரியாம போய் ஏதாவது சாப்பிட்டீங்க, அண்ணன் கிட்ட உண்மையை சொல்லிடுவேன், ஜாக்கிரதை. பத்மா, ஐயோ வயிறு வேற இழுத்து பிடிக்குதே. இவ வேற மனசாட்சியே இல்லாம மிரட்டிட்டு போறா. இப்ப நான் என்ன பண்றது கடவுளே? டப்பா டப்பா, ஏமா நீ இன்னும் தூங்கலையா? நீ இப்படி சாப்பிடாம இருக்கும்போது எனக்கு எப்படிப்பா தூக்கம் வரும்? நான்
யாருக்கும் தெரியாம கொஞ்சோண்டு சாப்பாடு எடுத்துட்டு வர, சாப்பிடுறியா? வேண்டாமா. நீ எந்த தப்பும் பண்ணலன்னு எனக்கு தெரியும்பா. அப்புறம் எதுக்கு நீ தண்டனை அனுபவிக்கணும்? நான் கொஞ்சமா எடுத்துட்டு வரேன், சாப்பிடுப்பா. வேண்டாமா. மாமா சொல்லிட்டார்ல, அவர் பேச்ச மீறது சரியில்லை. காலையில சாப்பிட்டுக்கிறேன், விடு. நீ சாப்பிடலன்னா அம்மாவும் சாப்பிட மாட்டேன். நீ இன்னும் சாப்பிடல? நானும் சாப்பிடல, உங்க அப்பாவும் சாப்பிடல. நீ கொஞ்சமா சாப்பிட்டுக்கோப்பா, நான் போய் எடுத்துட்டு வந்துடுவா. ப்ளீஸ்மா, வேண்டாமா, சொன்னா கேளு. அடம் பிடிக்காத டப்பா, அம்மா சொல்றது கொஞ்சம் கேளு. இங்க பாரு, யாருக்கும் தெரியாம நீ இந்த வழியா டைனிங் டேபிள் பின்பக்கமா வந்துரு. நான் கதவு வழியா தரேன், சரியாப்பா? வந்துரு. ஆ? சீக்கிரம் வா. ஓ, பையன் சாப்பிடாம இருக்கான்னு அம்மாவால தாங்கிக்க முடியல. திருட்டுத்தனம் பண்றீங்களா? சாப்பாடு இன்னைக்கு எப்படி கொடுக்குறீங்கன்னு நான் பாக்குறேன். டப்பா, டப்பா. புடி. அப்பாடா. தட்டை நீட்டினதும் இவ்ளோ வேகமா வாங்குறானே. என் பிள்ளைக்கு இவ்ளோ பசி இருக்கும், பாவம். டப்பா, யாரும் பார்க்கல, சீக்கிரம் சாப்பிடு. டப்பா, நீ சாப்பிட்டுட்டே இரு, நான் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். சாப்பிடு சாப்பிடு. ஐயோ கடவுளே, அண்ணன் வேற வராரே. சீனுக்கு சாப்பாடு கொடுத்ததை கண்டுபிடிச்சிருவாரோ? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? போச்சு. பத்மா, தூங்காம இங்க என்ன பண்ற? அது தூக்கம் வரலண்ணே, அதான் கொஞ்சம் அப்படியே நடக்கலாமேன்னு. பத்மா, அண்ணா, இரக்கம் காட்டுறது தப்பு இல்ல. ஆனா அந்த இரக்கம் எதுக்கு காட்டணும், யாருக்கு காட்டணும்னு இருக்கு. போய் தூங்கு. ம். டப்பா, இந்தப்பா குடி. பொறுமையா சாப்பிட வேண்டியதானே? குடி, தண்ணி குடி.
அடி பாவி, நீயா? ஆமா, நானே தான். உனக்கா நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு டிஃபன் கொண்டு வந்தேன்? ஆமா, எனக்கு தான் கொண்டு வந்திருக்கீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபுல்லா சாப்பிட்டாச்சு. நல்லா தூக்கம் வரும். தேங்க்ஸ் அத்தை. என்னங்க தட்டு கொடு. பாய். ஐயோ கடவுளே, ஏன் என்னை இப்படி சோதிக்கிற? கடைசியில பாம்புக்கு போய் பால் வாக்க வச்சுட்டியே. என்னது புவனேஸ்வரி ஆண்டி இந்த நேரத்துல கூப்பிடுறாங்க? ஏதாவது அவசரமா இருக்குமோ? மாயா தூங்கிட்டியா? ஆமா ஆண்டி. பரவாயில்ல, சொல்லுங்க. நாளைக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு வா. என்ன விஷயம் ஆண்டி? ஏதாவது அவசரமா? ஆமா, ரொம்ப அவசரம், ரொம்ப அவசியம். நேர்ல சொல்றேன், நீ வா. ஆண்டி, என்னவா இருக்கும்? ரொம்ப அவசரம்னு சொல்றாங்க. அமெரிக்கா அனுப்புறதுக்கு ஏற்பாடு எதுவும் பண்ணிருப்பாங்களோ? சரி, நேர்ல போய் பாத்துக்கலாம். பிரபு, அத்தை, மாயாவை வர சொல்லியாச்சு. எப்படியும் வந்து சேர்ந்துருவா. நீ நான் சொன்ன ஆளை கரெக்டா அழைச்சிட்டு வந்துருவல்ல? கண்டிப்பா அத்தை. அத்தை, மாயா நாளைக்கு எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னா? உனக்கு ஏற்கனவே தனலட்சுமிய முடிவு பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னல. அப்புறம் என்ன மாயா மாயான்னு வழியிற? காஃபி போட்டிருக்கேன், எடுத்துட்டு வரவா? இல்ல வேண்டாம். மாயா வரத்துக்குள்ள பிரபு அவரை அழைச்சிட்டு வந்துட்டானா பரவாயில்ல. அதெல்லாம் கரெக்டா கூட்டிட்டு வந்துருவாருமா. நீ வந்து உட்காருமா. இன்னைக்கு என்ன சதி திட்டம் நடக்க போகுதுன்னு தெரியலையே. புவனேஸ்வரி, ஐயர் வந்தாச்சுமா. வணக்கம். வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்தேன். உட்காருங்க. உட்காருங்க. மன்னிக்கணும், கொஞ்சம் லேட் ஆயிடுத்து. இன்னைக்குன்னு பார்த்து 3 இடத்துல பூஜை. சொல்லுங்க, என்ன விசேஷம்? இத்தனை நாளா அடியாளு தான் வந்துட்டு போவானுங்க. இன்னைக்கு ஐயர்லாம் வந்திருக்காரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. விசேஷம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு காரியம். காரியம்னா? என்னோட ஃப்ரெண்டு சந்தியா அமெரிக்கால இறந்துட்டா. அவளோட அஸ்திய கூட இங்கதான் கொண்டு வந்து கரைச்சோம். நீங்க சொல்றவங்களுக்கு ரகுராம் ஐயா காரியம் பண்ணிட்டாருன்னு நான் கேள்விப்பட்டனே. ஒரே ஆளுக்கு 2 முறை காரியம் பண்ணப்படாதுமா. சாஸ்திரத்துல அதுக்கு இடம் இல்லம்மா. நீங்க சொல்றது உண்மைதான். காரியம் நடந்துச்சு, ஆனா முறையா நடக்க வேண்டிய விதத்துல அது நடக்கல. பரிகார பூஜை மாதிரி ஏதாவது பண்ணுங்க. ஆனா காரியம் நடக்கிறதா சொல்லிதான் நீங்க அந்த பூஜையை பண்ணணும். காரியம் பண்றதுக்கான சடங்கு சம்பிரதாயம் வேற, பரிகாரம் பண்றதுக்கான சம்பிரதாயம் வேற. காரியம்னு சொல்லி பரிகாரம் பண்றது தப்பு இல்லையா? 2வது தடவை ஒருத்தருக்கு காரியம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க, சரி. ஆனா முதல் தடவை பரிகார பூஜை பண்றதுல என்ன தப்பு இருக்கு? உங்க சாஸ்திரத்துல அதுக்குமா இடம் இல்ல? இருக்குங்க ஐயா. அப்ப பண்ணிட்டு போங்க. வர்றவங்களுக்கு நம்ம பண்றது காரியமா இல்ல பரிகாரமானு தெரியாது. நாங்களே எல்லாத்தையும் சொல்லிக்கிறோம். நீங்க ஆக வேண்டியதை பாருங்க.
தப்பு பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. என்னமோ பண்ணுங்க, ஆனா இந்த வீட்ல பண்ணாதீங்க. இத பாருங்க, இங்க நின்னுக்கிட்டு எக்கு தப்பா ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அப்புறம் நான் கோவத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. மகாலிங்கம் இல்லாத நேரத்துல நீ எதுக்குமா தேவையில்லாம தங்கச்சியை கஷ்டப்படுத்திட்டு இருக்க? கொஞ்சம் அமைதியா இருமா. கடவுள் ஏன் தான் இவங்க கிட்ட கொண்டு வந்து என்ன மாட்டி விட்டானோன்னு தெரியல. வா மாயா,